கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சகோதர குருக்களே, கன்னியர்களே, உங்கள் எல்லாருக்கும் நமது ஆரோக்கிய அன்னையின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கிய அன்னை என்று நாம் சொல்லும் பொழுது அதனுடைய தொடக்கம் அன்னை மரியாள் பிறந்த செப்டம்பர் 8ஆம் நாள் வேளாங்கண்ணியில் நடந்த 3 முக்கியமான ஒரு புதுமைகளை நாம் எண்ணி பார்க்கிறோம், நினைத்து பார்க்கிறோம். கப்பல் சிதைவிலிருந்து காப்பாற்றப்பட்ட போர்த்துகீசிய மாலுமிகள், நடக்க இயலாத அவருக்கு ஒரு இளைஞனுக்கு நடக்க வைக்கிறார். பால் சிதைந்து விழுந்த அந்த பாத்திரத்தில் மீண்டும் பால் கிடைக்க வைக்கிறார். இது 3ம் நமக்கு தோன்றும் ஏதோ அவர்கள் உடல் சார்ந்த நலன் என்று. அதனால்தான் பலவிதமான கோரிக்கைகளோடு நாம் அன்னை மரியாவை அணுகுகிறோம். ஆனால் இந்த 3லுமே அன்னை மரியாள் அடிப்படையில் மனத்தில் இருக்கிற கவலைகளை நீக்கும் புதுமைகளாக பார்க்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை நீக்குகின்ற அன்னையாக. அதனால்தான் அவர் பிறந்த நாளில் நடந்த இந்த புதுமைகளை வைத்து இந்திய மரபில் ஆரோக்கிய அன்னை என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாம் மருத்துவமனையில் சென்று அங்கே உடல் நலம் தேடிச் செல்வது பொதுவான காரியம். ஆனால் அதைவிட மேலானது நம்முடைய மனத்தில் இருக்கிற கஷ்டங்களை, காயங்களை, கவலைகளை போக்க வேண்டும் கடவுள் என்பதுதான் அதிகமான வேண்டுதல். இந்த பின்னணியில் அன்னை மரியாள் எப்படி நம் எல்லாருக்கும் அந்த மனக்கவலைகள் தீர்ந்தால் உடல் நலம் கிடைக்கும் என்றும் சூழலில் எப்படி நாம் மனத்தில் இருக்கிற கஷ்டங்களை போக்கிக் கொள்ள முடியும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை முன்வைத்து எடுத்துரைக்கிறார். நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். பலவிதமான சூழலில் கடவுளின் மகனுக்கு, அதாவது குழந்தை இயேசுவுக்கு தாயாக வர வேண்டும் என்று அழைக்கப்பட்ட பொழுது இது எப்படி சாத்தியக்கூறு என்றெல்லாம் சந்தேகிக்கிறார் அல்லது அச்சப்படுகிறார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது அப்படியே ஆகட்டும், ஃபியாத். அது அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஃபியாத் என்ற லத்தீன் வார்த்தை, இதை பைபிளில் 3 இடங்களில் பார்க்கிறோம். முதல் கடவுள் உலகை படைக்க நினைத்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை லுக்ஸ் ஃபியாத் என்று தொடக்க நூலில் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் கூறுவார். அதனுடைய பொருள் ஒளி, லுக்ஸ், ஒளி உண்டாகுக, ஃபியாத். அதன் விளைவு என்ன? இருளில் இருந்த உலகத்தை ஒளி மாற்றி ஒளி நிறைந்த உலகமாக மாற்றுகிறது.
இருள் தீமை என்று நினைத்திருந்த மக்களுக்கு அந்த தீமையை ஒளி அகற்றுகிறது. ஆகவே ஒளி நம் எல்லாருக்கும் வாழ்வு தரும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நானே உலகின் ஒளி, என் வழியில் நடப்பவர் இருளில் நடக்க மாட்டார், இருள் அவரை அஞ்சாது. அதாவது இயேசு என்ற ஒளியில் நாம் வாழும் பொழுது சாத்தான் என்ற தீமை நம்மை அணுகாது. இதுதான் முதல் ஃபியாத். வாழ்வளிக்கும் ஒளியாக கடவுளே செய்கிறார். ஒளி உண்டாகுக, லுக்ஸ் ஃபியாத். இரண்டாவது, நம் ஆண்டவர் இயேசுவே இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஃபியாத் எங்கே? கெத்செமனி தோட்டத்தில் அவர் தன்னுடைய பாடுகளை நினைத்து மிகவும் மனக்கலக்கம் அடைந்த பொழுது சொல்கிறார், நோன் மியா ஒலுந்தாஸ் சேத் ஃபியாத் துவாஸ். ஐ மீன், என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்ற வார்த்தையை சொல்லி கடவுளுடைய எண்ணத்திற்கு பணிந்தவராக, ஒரு சாதாரண மானிட மகன் கடவுளுடைய எண்ணத்திற்கும் திட்டத்திற்கும் பணிந்தவராக தான் ஏற்று வாழ்ந்த அந்த மீட்பு செயலை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு என்னென்ன சங்கடங்கள் அல்லது சவால்கள் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய விருப்பம் என்பது முக்கியமல்ல, உம்முடைய விருப்பம் என்பதை கடவுளிடம் தெரிவிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பலமுறை நாம் நம்முடைய விருப்பத்தை நாடுகிறோம். பலமுறை நாம் நம்மை சுற்றியே சிந்திக்கிறோம், நம்மை சுற்றியே ஜெபிக்கிறோம். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், என்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று நம்முடைய ஜெபம் எல்லாமே கடவுளிடம் அவரை நினைத்து இல்லை, என்னை நினைத்தே நான் ஜெபிக்கிறேன். ஒரு வகையில் இது மனித இயல்பு. நான் தேர்வு எழுத போக வேண்டும், எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், நான் வேலைக்கு முயற்சிக்கிறேன், வேலை கிடைக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சமாதானம் வேண்டும், ஆகவே நான் சொல்வதை ஆண்டவரே நிறைவேற்றும் என்றெல்லாம் ஜெபிக்கிறோமே தவிர மிக மிக அரிதாக கடவுளுடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று நாம் சொல்வது மிக மிக அரிது. எனக்கு தெரிந்த ஒருத்தர் தஞ்சாவூரில் என்கிட்ட பைபிள் படித்தவர், ஆனால் வயது முதிர்ந்த நிலையில் படித்தார். அவரை எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா, தெய்வ சித்தம் வாங்கன்னு தெய்வ சித்தம் வராருன்னு வாங்க. ஏன்னா எல்லா சூழலிலும் அவர் வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்லுவார்? தெய்வ சித்தம் நடக்கட்டும். மிக மிக அருமையான ஒரு மதிப்பான ஒரு வார்த்தை. ஏன்னா எவ்வளோ முயற்சிக்கிறேன், முயற்சி வெற்றி அடையுமா அடையாதா என்பதில் என் கவலை இல்லை, தெய்வ சித்தம். அப்படி நாம் நினைக்கும் பொழுது உண்மையில் அதுதான் அந்த முழு நம்முடைய மனத்தில் உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் கொடுக்கும் என்பதை நினைக்க வேண்டும். இதற்கு யாரு? இயேசு கிறிஸ்துவே வழிகாட்டினார் கெத்செமனி தோட்டத்தில். மூன்றாவது ஃபியாத் தான் அன்னை மரியாள் கூறிய வார்த்தை. பொதுவாக நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் கார்ப்பரேட் வேர்ல்டு என்று சொல்கிறோம். இதில் அதிகமான வார்த்தை பயன்படுத்துறது நீங்களும் சரி, எல்லாரும் டீச்சர்மாரு எல்லாருமே என்ன சொல்லுவோம்? எஸ் பாஸ். எதுக்கெடுத்தாலும் நம்ம எஸ் பாஸ், எஸ் மேடம், இதே சொன்னாதான் உலகத்தில் வெற்றி அடைய முடியும் என்று இந்த பொருள்
பொருள் சார்ந்த உலகம் நம்மை கற்பிப்பது மட்டுமல்ல, தூண்டுவது என்று தூண்டி வருவது. அது சுயநல பார்வையில் நாம் பார்ப்பது. ஆனால் அதே நேரத்தில் என்னைக்காவது நம்ம மாதா மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் மாதாவுக்கு அந்த வானதூதர் செய்தியை ஏற்றுக்கொள்வதில் திருமணம் முழுமையாக முடியவில்லை. இன்னும் அவருடைய பெற்றோரிடமே வாழ்கிறார் நாசரேத்தூரில். திருமண ஒப்பந்தம் ஆகி 6 மாதம் கழிந்துதான் திருமணம் ஆகும் என்ற சூழலில் இந்த நிகழ்ச்சி வருகிறது. அங்கே சமூக சவால், உடல் சார்ந்த சவால், மனம் சார்ந்த சவால் என்று மாதாவுக்கு பயங்கர நெருக்கடி. ஆனால் அத்தனை நெருக்கடியும் ஒரே வார்த்தை வானதூதர் சொன்னார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அதை நினைத்த, அதை கேட்ட, நம்பிய மாதா என்ன சொன்னாங்க? உம்முடைய வார்த்தையின்படியே நடக்கட்டும். எல்லா கஷ்டங்களையும், வேதனைகளையும், சவால்களையும், நெருக்கடிகளையும் கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். ஆபிரகாம் தவம் இருந்து பெற்றெடுத்த ஈசாக், அந்த ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று கடவுளே கூறும் பொழுது கேள்வி கேட்கவில்லை. ஆபிரகாம் ஏன் என்று கேட்கவில்லை. எஸ், அப்படியே ஆகட்டும். அங்கே ஃபியாத். யாக்கோபு அவனுடைய சகோதரர்களே இவரை விற்கிறார்கள், எகிப்திற்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். இந்த சகோதரிடம் அவர் கேள்வி கேட்கவில்லை, கடவுளுடைய சித்தம். சவுல் அரசர் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று யூதேயா பாலைவனத்திற்கு அவரை தேடிச் செல்கிறார். ஒரு இடத்தில் சவுலும் அவருடைய ஆட்களும் தூங்கிக் கொண்டிருப்பதை தாவீது பார்க்கிறார். நினைத்திருந்தால் தாவீதை வெட்டிவிட முடியும், அந்த சவுலை வெட்டியிருக்க முடியும். ஆனால் தாவீது சொல்கிறார், என்னுடைய விருப்பம் அல்ல, தெய்வ சித்தம். கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை நான் எந்த வகையிலும் கொலை செய்ய மாட்டேன் என்று கூறுகிறார். தெய்வ சித்தம். ஆக இதுதான் மாதா நமக்கு காட்டுகின்ற ஆரோக்கிய வாழ்வு. நம்முடைய முயற்சிகள், நம்முடைய மனித பலவீனங்கள், நம்முடைய உறவுகள் எல்லாம் யதார்த்தம், நியாயம். உலகத்தில் இது சாதாரணம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும் சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு காலகட்டம் வரும், நமக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் வரும். ஜெபிக்கிறேன், ஆனால் நடக்கவில்லை. பலவித முயற்சி செய்கிறேன், ஆனாலும் நடக்கவில்லை. எப்படி முன் செல்வது என்று எனக்கு தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் இருள். இந்த சூழலில் நாம் கடவுளிடம் செல்ல வேண்டும். அதுதான் தெய்வ சித்தம். அதைத்தான், அது இருக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியம். அதுதான் அன்னை மரியாள். பொதுவாக சொல்வார்கள், அன்னை மரியாளுக்கு வானதூதர் காட்சி அளித்தவுடன் பைபிளில் சொல்கிறது, உடனே நாசரேத்தூரிலிருந்து எருசலேம் பக்கத்தில் இருக்கிற ஐன்கெரிம் என்ற ஊருக்கு எலிசபெத்தை சந்திக்க சென்றார். அப்போ ஒரு நகைச்சுவாக சொல்லுவாங்க, எப்படி போனாங்க? கழுதையில் அல்ல, குதிரையில் அல்ல, ஃபியாத் என்ற காரில் சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஃபியாத் என்ற காரு இத்தாலிய ஒரு அங்கே செய்யப்படுகிற காரு இங்கேயும் இந்தியாவிலையும் ஓடும், ஃபியாத் கார். அந்த ஃபியாத் கார்லேயே அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஃபியாத் காரு? அதுதான் அப்படியே ஆகட்டும் என்ற அந்த எண்ணத்தோடு சென்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாவை, இந்த ஆரோக்கிய அன்னையை பின்பற்றி இந்த ஃபியாத் அல்லது கடவுளுடைய எண்ணம் என்னில் நிறைவேறட்டும் என்று
நாம் பயணிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற பலவிதமான பலவீனங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அல்லது சுயநல எண்ணங்கள் இவற்றிலெல்லாம் விடுபட்டு கடவுளுடைய எண்ணத்தையே எல்லா சூழலிலும் நாடுவேன். அப்போ பொய், மற்றவங்களுக்கு புரணி பேசுவது, பொய் பேசுவது அல்லது அடுத்தவருடைய பெயரை கெடுப்பது அல்லது பொருள் சேர்த்து அடுத்தவனை நான் ஐயோ, உலகத்தில் எத்தனையோ விதமான ஏமாற்று வேலைகளை நாம் அறிகிறோம். இதெல்லாம் நாம் கடவுளுடைய சித்தத்தை நினைத்து வாழ்ந்தால் அத்தனையும் நம்மை விட்டு அகன்று ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்பதை அன்னை மரியாள் வழியாக நாம் உணர்ந்து அதன்படி வாழ நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் தூய ஆவியின் சிறப்பான கொடைகளை பெறுவதற்கான உறுதி பூசல் என்ற அருட்சாதனத்தை பெறுகிறார்கள். அவர்கள் அதற்கான மறைக்கல்வியை படித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். வழக்கமாக நான் கேள்வி கேட்கணும், இருந்தாலும் இந்த சூழலில் நான் கடவுளுடைய சித்தமே ஆகட்டும்னு நான் விட்டுடுறேன். படிச்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த அருட்சாதனத்தை அவர்களுக்கு அளிக்கிறேன்.